நீங்க இலங்கையில இருக்கீங்களா? அப்படி இல்லைன்னா வெளிநாட்டுல இருக்கீங்களா? இன்னும் அப்போ 10 நம்பர் நீங்க எடுக்கலையா? அப்போ இந்த வீடியோவை நீங்க முழுசா பார்த்தே ஆகணும். இப்போ எல்லாருக்குள்ளேயும் இருக்க கேள்வி, ஜூன் மாதம் 30ஆம் தேதிக்கு முதல்ல எல்லாருமே கண்டிப்பா டின் நம்பரை ரெஜிஸ்டர் பண்ணியே ஆகணுமா அப்படிங்கிறது தான். ஆமா, ஜூன் மாதம் 30ஆம் தேதிக்குள்ள நிச்சயமா எல்லாரும் டின் நம்பரை ரெஜிஸ்டர் பண்ணியே ஆகணும். ஒருவேளை ஜூன் மாசம் 30ஆம் தேதிக்கு முதல்ல நீங்க டின் நம்பரை ரெஜிஸ்டர் பண்ணல அப்படின்னா 50,000 ரூபாய் வரைக்குமே நீங்க அபராதம் செலுத்த வேண்டி இருக்கும். அப்படி இல்லைன்னா 6 மாசம் சிறை தண்டனை கூட விதிக்கப்பட நேரிடலாம் அப்படின்னு சொல்லி சட்டம் இப்போ சொல்லுது. ஆனா நீங்க தேவையில்லாம பயப்படாதீங்க. இந்த டின் நம்பரை வெறும் 5 நிமிஷத்துல ஆன்லைன்ல எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? கவர்மெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணா அதை நம்ம எப்படி பெற்றுக்கொள்றது? வெளிநாட்டுல இருக்க இலங்கையர்களுக்கும் இது கட்டாயமா அப்படின்னு எல்லா கேள்விகளுக்குமான விடைய இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. நம்மள நிறைய பேர் இப்போ நினைச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான், டின் நம்பர் எடுத்த உடனே நம்ம கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் பே பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறது. இல்ல, இந்த இடத்துலதான் நம்ம பிழையா யோசிக்கிறோம். டின் நம்பர் அப்படிங்கிறது வேற, டாக்ஸ் பே பண்றது அப்படிங்கிறது வேற. உங்களுடைய வருமானம் வருஷத்துக்கு 12 லட்சம் ரூபாவுக்கும் மேல இருந்தா, அதாவது ஒரு மாசத்துக்கு 1 லட்சம் ரூபாய்க்கும் மேல நீங்க சம்பாதிச்சா மட்டும்தான் கவர்மெண்ட்டுக்கு நீங்க டாக்ஸ் பே பண்ணணும். மற்றபடி நீங்க ஒரு ஸ்டூடெண்ட், அப்படி இல்லைன்னா ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் கூட, ஏன் வேலை இல்லாத ஒரு பட்டதாரியா இருந்தாலும் கூட நீங்க டாக்ஸ் பே பண்ணணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. இப்ப எங்க எல்லாருக்கிட்டையும் NIC இருக்கு இல்லையா, எங்களுடைய தேசிய அடையாள அட்டை இலக்கம் மாதிரி இதுவும் ஒரு வெரிஃபிகேஷனுக்காக, ஒரு அடையாளத்துக்காக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு டின் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லலாம். 2026ல ஒரு புதிய அப்டேட் கொடுத்திருக்காங்க. அது என்ன அப்படின்னா, புதிய பேங்க் கரண்ட் அக்கவுண்ட் ஓபன் பண்ணணும், அப்படி இல்லைன்னா நீங்க கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்த டின் நம்பர் அப்படிங்கிறது கட்டாயமா தேவைப்படுது. இதுக்கு மட்டும் இல்ல, இன்னும் ஒரு சில விஷயங்கள் இருக்கு, அதுக்கும் இந்த டின் நம்பர் தேவைப்படுது. அது என்ன அப்படின்னா, ஒரு வாகனம் வாங்க போறீங்களா இருந்தா, அப்படி இல்லைன்னா உங்ககிட்ட இருக்கிற வாகனத்தை நீங்க விற்க போறீங்களா இருந்தா, வாகன வருமான அனுமதி பத்திரத்தை, அதாவது ரெவென்யூ லைசன்ஸை நீங்க புதுப்பிக்கணுமா இருந்தாலும் இந்த டின் நம்பர் உங்களுக்கு தேவைப்படுது. நீங்க புதுசா ஒரு காணி வாங்க போறீங்க, அப்படி இல்லைன்னா வீட்டை உங்களுடைய பெயருக்கு ரெஜிஸ்டர் பண்ண போறீங்க, அந்த இடத்துலயும் இந்த டின் நம்பர் தேவைப்படுது. அதுலயும் மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, பேங்க்ல பிக்ஸ் டிபாசிட் வச்சிருக்கவங்க டின் நம்பர் கொடுக்கலன்னா 10% வித் ஹோல்டிங் டாக்ஸ் உங்க வட்டியில இருந்து தானாவே கழிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. சரி, இப்போ எதுக்காகலாம் இந்த டின் நம்பர் 2026ல தேவைப்படுது அப்படிங்கிற விஷயத்த சொல்லியாச்சு. இப்போ இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா, இந்த இலங்கையில இருந்து வெளிநாட்டுல போய் சம்பாதிக்கிறவங்க, நாங்களும் இங்கிருந்து சம்பாதிச்சு இலங்கைக்கு அனுப்பிக்கிட்டு இருக்கோம், அப்ப எங்களுக்கும் இந்த டின் நம்பர் தேவையா அப்படின்னு பல பேர் கேள்வி எழுப்புறாங்க. இதுக்கான பதில் ரொம்பவே சிம்பிள். நீங்க வெளிநாட்டுல வேலை செய்யற இந்த காலப்பகுதி வரைக்குமே நீங்க இலங்கையோட ரெசிடென்டா, அதாவது குடிமகனா கருதப்பட மாட்டீங்க. அதனால நீங்க அங்க சம்பாதிக்கிற பணத்துக்கு இலங்கையில டின் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணி வரி கட்டணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஆனா இந்த விஷயத்துல இன்னொரு ட்விஸ்டும் இருக்கு. நீங்க வெளிநாட்டுல இருந்தாலும் கூட இலங்கைக்கு வந்து இங்க இலங்கையில ஒரு வீடோ, அப்படி இல்லைன்னா ஒரு லேண்டோ வாங்க போறீங்களா இருந்தா, அப்படி இல்லைன்னா உங்க பேர்ல ஒரு வாகனம் வாங்க போறீங்களா இருந்தா, அதுக்கு இந்த டின் நம்பர் அப்படிங்கிறது முக்கியமா பார்க்கப்படுது. அப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் நான் ரெசிடென்ட் அப்படிங்கிற கேட்டகரியில கண்டிப்பா டின் நம்பரை எடுத்தே ஆகணும். அப்படி நீங்க இந்த டின் நம்பர் எடுக்கல அப்படின்னா இலங்கையில எந்த ஒரு சொத்தை வாங்கவோ விற்கவோ உங்களால முடியாது. சரி, இப்போ இந்த டின் நம்பரை எப்படி ரெஜிஸ்டர் பண்றது, அதுவும் போன்ல லேப்டாப் மூலமா வெறும் 5 நிமிஷத்துல எப்படி ரெஜிஸ்டர் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். முதலாவதா, உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தோட அதிகாரபூர்வமான இணையதளம் www.ird.gov.lk அப்படிங்கிற இணையதளத்துக்கு நீங்களுடைய போன் மூலமாவோ அப்படி இல்லைன்னா லேப்டாப் மூலமாவோ பிரவேசிக்க முடியும். அந்த இணையதளத்துக்கு போனதுக்கு அப்புறமா அங்க இ சர்வீசஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த இ சர்வீசஸ்ல போய் டாக்ஸ் பேயர் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. அந்த ஆப்ஷன்ல ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்க அதை தெரிவு செஞ்சதுக்கு அப்புறமா உங்களோட பெயர், முகவரி, சரியான மொபைல் நம்பர், அது மட்டும் இல்லாம உங்களோட இமெயில் அட்ரஸ், இது எல்லாத்தையுமே சரியா தெளிவா நீங்க குறிப்பிடணும். மூன்றாவது வழிமுறையா உங்களுடைய NIC தேசிய அடையாள அட்டையோட தெளிவான போட்டோஸ் அப்படி கேட்டிருப்பாங்க, நீங்க அதை வந்து அட்டாச் பண்ணி ஆகணும். அது மட்டும் இல்லாம அதுல கண்டிப்பா நீங்க வழங்க வேண்டிய ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் இருக்கும். அது கேட்டிருந்தாங்க அப்படின்னா நீங்க அந்த டாக்குமெண்ட்
டாக்குமெண்ட்ஸையும் சப்மிட் பண்ணணும். இந்த எல்லா விவரங்களையுமே நீங்க சரியா தெளிவா வழங்கினதுக்கு அப்புறமா எல்லாத்தையுமே சரி பார்த்து அதுல சப்மிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் மூலமா நீங்க சப்மிட் பண்ணிக்க முடியும். நீங்க இதை சப்மிட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஒரு தற்காலிக இலக்கம் SMS மூலமாவோ அப்படி இல்லைன்னா நீங்க கொடுத்த அந்த இமெயில் அட்ரஸுக்கு உங்களுக்கு ஒரு இமெயில் மூலமாவோ கிடைக்க பெறும். இப்படி ஆன்லைன்ல சப்மிட் பண்ணதுக்கு அப்புறமா இதை எப்படி நம்ம வாங்குறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இந்த இடத்துல வரும். நீங்க சப்மிட் பண்ண விவரங்கள் எல்லாத்தையுமே இந்த IRD அதிகாரிகள், உள்நாட்டு இறைவரி திணைக்கள அதிகாரிகள் சரி பார்ப்பாங்க. சரி பார்த்ததுக்கு அப்புறமா இந்த டீடைல்ஸ் எல்லாமே சரியா இருந்தா 3ல இருந்து 7 வேலை நாட்களுக்குள்ள உங்களுடைய இமெயிலுக்கு உங்களுக்கான டின் சர்டிபிகேட் PDF வடிவில் அனுப்பி வைக்கப்படும். அதோட உங்களோட ஆன்லைன் அக்கௌண்ட்டை நீங்க ஆக்டிவேட் பண்றதுக்காக உங்களுக்கு ஒரு 1 டைம் பாஸ்வேர்டு, ஒரு OTP வரும். அந்த OTPயை வச்சு நீங்க உங்களுடைய ஆன்லைன் அக்கௌண்ட்டை ஆக்டிவேட் பண்ணிக்கொள்ள முடியும். ஒருவேளை ஆன்லைன்ல செய்யற இந்த செயல்முறை உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னா, அப்படி இல்லை உங்களுக்கு ஆன்லைன்ல செய்ய தெரியல அப்படின்னா, நீங்க கொழும்புல இருக்க IRD தலைமை அலுவலகம், உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தோட ஹெட் ஆஃபீஸுக்கு வந்து, அப்படி இல்லைன்னா உங்களுடைய மாவட்டத்துல இருக்கக்கூடிய ரீஜனல் ஆஃபீஸ் அதுக்கு போயும் இந்த ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணி கொடுத்துட்டு உடனே நீங்க இந்த TIN நம்பரை வாங்கி கொள்ள முடியும். அண்மையில கூட யாழ்ப்பாணத்துல நாங்க பார்க்கக்கூடியதா இருந்தது. இந்த டின் நம்பரை பெற்றுக்கொள்றதுக்காக, அதை ரெஜிஸ்டர் பண்றதுக்காக அங்க இருந்த இந்த மாவட்ட அலுவலகத்துல நீண்ட வரிசை இருந்தது. ஆனா ஆன்லைன்ல பதிவு செய்யறது இதை விட ரொம்பவே ஈஸியான ஒரு விடயம். ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாது. முதல்ல நான் சொன்ன ஒழுங்கான படிமுறைகளை நீங்க ஃபாலோ பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க கேட்டிருக்க டீடைல்ஸை கேட்டிருக்க மாதிரியே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான டின் நம்பரை வந்து நீங்களே வீட்டுல இருந்தே ரெஜிஸ்டர் பண்ணிக்கொள்ள முடியும். டின் நம்பர் உடனே நாங்க டின் நம்பரை ரெஜிஸ்டர் பண்ண உடனே நாங்க அரசாங்கத்துக்கு டேக்ஸ் பே பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற பயத்தை விடுங்க. ஏன்னா அப்படி ஒரு தேவை கிடையாது. இது உங்களுடைய NIC நம்பர் மாதிரி ஒரு அடையாளத்துக்காக, ஒரு ரெக்கார்டுக்காக டின் நம்பரை நீங்க வச்சிருக்க போறீங்க, அவ்வளவுதான். மறுபடியும் நான் முதல்ல சொன்ன மாதிரியே நீங்க மாசம் 1 லட்சத்துக்கு மேல சம்பாதிக்கிறீங்களா இருந்தா, வருடாந்தம் 12 லட்சத்துக்கு மேல நீங்க சம்பாதிக்கிறீங்களா இருந்தா மட்டும்தான் கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் பே பண்ணணும். நீங்க சம்பாதிக்கலனா கூட பரவாயில்ல, இந்த டின் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா 2026ல சட்டத்திட்டங்கள் எல்லாமே கடுமையாக்கப்பட்டிருக்கு. நீங்க எது பண்ணாலும், அதாவது எங்களுக்கு தேவையான பல டாக்குமெண்டேஷனுக்கு இந்த டின் நம்பர் அப்படிங்கிறது வந்து அத்தியாவசியமானதா கோரப்பட்டிருக்கு. அதனால ஜூன் மாசம் 30ஆம் தேதிக்குள்ள டின் நம்பரை ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இருக்க சட்டத்திட்டங்களோட அடிப்படையில நீங்க அதுக்கு முன்னாடி ரெஜிஸ்டர் பண்ணல அப்படின்னா, இப்போ டின் நம்பர் உங்ககிட்ட இல்ல அப்படின்னா உங்களுக்கு அபராதம், அப்படி இல்லைன்னா அதுக்கு அதிகமான சிறை தண்டனையும் விதிக்கப்படும் அப்படின்னும் உள்நாட்டு இறைவரி திணைக்களம் அறிவிச்சிருக்காங்க. அதனால கூடிய விரைவில் நீங்களும் இப்ப வரைக்குமே டின் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணல அப்படின்னா உடனடியா போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. நிச்சயமா இப்ப இருக்கக்கூடிய இந்த குழப்பங்களுக்கு மத்தியில இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா அமைஞ்சிருக்கும். உங்களுடைய ஃப்ரெண்டோ உங்களோட வீட்டுல இருக்கவங்களோ இன்னும் டின் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணாம இருக்காங்களா இருந்தா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி எப்படி டின் நம்பரை ரெஜிஸ்டர் பண்றது, உடனடியா நீங்களும் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க அப்படிங்கறத சொல்லுங்க. மறுபடியும் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.